ஓகேடா. நாங்கள் கடைசி கிளாஸில் என்ன பார்த்துனாங்கன்னு சொன்னால் கதை தொழிற்பாடுன்ற விஷயத்தை பற்றி கடைசியான செஞ்சாங்கன்னா பார்த்துனாங்க. சரி, உண்மையிலே கதை தொழிற்பாடுன்னா என்னென்று பார்த்துனாங்க லாஸ்ட்டில். உறுதியற்ற கருக்களை கொண்ட மூலகாணுக்கள் என்ன செய்யும்? சுயமாக ஸ்பான்டேனியஸ்லி சுயமாக சில வகையான கதிர்ப்புகள் என்ன செய்யுது? கால செய்யுதுன்னு சொல்லி அதில் நாங்கள் அல்ஃபா பீட்டா கேபா பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம்ன்ற விஷயம் என்ன செஞ்சு நாங்கள் சொல்லி கொண்டு நாங்கள். சரி, அதில் மேலதிகமாக சில விஷயங்களை நாங்கள் சொல்லணுமென்று பார்த்துருந்தால் உண்மையிலேயே இந்த உறுதியற்ற அணுக்கருக்கள் இருக்கிறது தானே, இந்த உறுதியற்ற அணுக்கருக்களுடைய மூலகங்களை என்ன செய்யும்? கதிர்த்தொல் பாட்டை மேற்கொள்ளிடும். அதில் உண்மையாக புரோத்திரங்களையும் பார்க்க நியூத்திரங்களுடைய எண்ணிக்கை என்னவா இருக்கிறதா கருத்து கூடவா இருக்கிற மாதிரியான கருத்து என்ன செய்யுது? நிலவுகிறது. சரி, அது எங்களுக்கு முதல் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஸோ அது சம்பந்தமான பேசிக்கான விஷயம் எல்லாம் பார்த்து கொண்டு போனாங்க. இப்போ இந்த கதிர் தொழிற்பாட்டை முதலாக கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யாருன்னு பார்த்துனாங்கன்னா ஹென்றி பெக்கரல் என்றது என்ன செஞ்சாங்க பார்த்து கொண்டாங்க. ஹென்றி பெக்கரல் தான் இந்த கதிர் தொழிற்பாட்டை முதல்ல என்ன செய்தவர்? கண்டுபிடித்தவர் என்ற தொழிற்பாட்டை நாங்கள் பார்த்துனாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த கதிர் தொழிற்பாட்டு மூலகத்தை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கண்ட மேரி கியூரி தான் என்ன செஞ்சவர்? கண்டுபிடிச்சவர். சரி, மேரி கியூரி தான் கண்டுபிடிச்சவர். அப்போ அதில் தேவையான எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த முதலில் சரி முதலாவது கதிர் தொழிற்பாட்டு மூலகத்தை கண்டுபிடித்தவர் யார் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் யாருங்கண்ட மேரி கியூரி தான் கண்டுபிடிச்சவர். என்ன மூலகத்தை கண்டுபிடிச்சவன்னு சொன்னால் யுரேனியம் என்ற ஒரு மூலகத்தை தான் என்ன செய்தவா? கண்டுபிடிச்சு கொண்டவா. சரி, அப்ப இப்படித்தான் என்ன செய்யறது? அவா முதல்ல என்ன செய்யுது? இந்த மூலகத்தை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டேன். அப்ப அதுக்கு பிறகு நாங்கள் உண்மையா சில விஷயத்தை பற்றி பார்க்கணும்னு சொன்னாடா இந்த கதிர்த்தொல்பாட்டு சமதானிகளினால் சரி ரேடியோ ஆக்டிவிட்டி ஐசோடோப்ஸ் அதான் கதிர்த்தொல்பாட்டு சமதானிகளினால் இந்த அலகு நேரத்தில் காணலாக்கப்படும் கதிர்ப்பு துணிக்கைகளின் எண்ணிக்கையைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? ஆக்டிவிட்டி, அதாவது தொழிற்பாடு என்று கதைப்போம். அதாவது என்ன சொல்ல வாரோம்னு சொன்னால் இந்த கதிர் தொழிற்பாட்டு சமதானிகளால் அலகு நேரத்தில் காணலாக்கப்படும் கதிர்ப்பு துணிக்கைகளின் எண்ணிக்கை நம்பர்ஸ் தான். எண்ணிக்கை என்னென்னு நாங்கள் கதைக்கிறோம் என்றால் தொழிற்பாடு எனப்படும் சொல்ல, அதாவது ஆக்டிவிட்டி தொழிற்பாடு எனப்படும். சில ரேடியோ ஆக்டிவிட்டி ஐசோடோப்ஸ் யூனிட் டைம்ஸ்ல என்ன செய்யப்படுறது? எமிஷன் ஆகிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸை தான் நாங்கள் என்னென்னு சொல்றோம்? உண்மையிலே ஆக்டிவிட்டிஸ் என்ன செய்கிறோம்? சொல்லிக்கொள்றோம். சரி, ஓகே. அப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வேணும். கதிர்த்தொல்பாடு நடந்து என்ன செய்யுது? கதிர்ப்புகள் எமிஷன் ஆகிக்கொண்டு இருக்க அவருடைய திணிவிலையும் என்ன செய்யும் என்றால குறைவு ஏற்பட்டு கொண்டு இருக்கும். அவருடைய திணிவிலையும் என்ன செய்ய போது மேலேயே குறைவு ஏற்பட்டு கொண்டு இருக்கு. இப்படி அந்த கதிர்ப்பு துணிக்கைகளின் இயல்பு, அந்த இயல்பு காரணமாக, இந்த கதிர்ப்பு இயல்பு காரணமாக அந்த திணிவுல ஏற்படுற இந்த குறைவு, அவருடைய திணிவு அரைவாசியாக குறைவதற்கு எடுக்கிற அந்த காலத்தை தாண்ட நாங்கள் என்னென்று வரையறுத்து வச்சிருக்கிறோம்? அரையாயுள் காலம். சரி, அரையாயுள் காலம் என்று என்ன செய்கிறோம்? நாங்கள் சொல்லி வச்சிருக்கோம். சரி, என்ன விஷயம் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிர்ப்பு துணிக்கைகள் காணலாக்கப்படும் போது சமதானியின் திணிவு என்ன செய்ய போதுங்களுக்கு? குறைவடையும். சரி, குறைவடையும். இவ்வாறு அதன் திணிவு
அரைவாசியாக குறைய எடுக்கும் காலப்பகுதியைத்தான் நாங்கள் எப்படி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம்னு சொன்னால் அதன் அரை ஆயுட் காலம், அதாவது டீகாவன்னு சொல்லுவோம், அரை ஆயுள் காலம் எனப்படும் அப்படின்னு செஞ்சு வச்சுக்கிறோம், சொல்லி வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒன்று எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், சரி ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பொஸ்பரஸ் எடுக்கிறேன். பொஸ்பரஸ் 1532 ஒரு சமதானியை எடுத்துக்கொள்கிறேன். இவர் இப்போ என்ன செய்கிறார், அதே பொஸ்பரஸ் தான் சரி 1532, இதே பொஸ்பரஸ் தான் 1532 இவருண்ட ஆரம்பத்து நீவ நான் எவ்வளவு எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்றால் ஒரு 32 கிராம் எடுக்கிறேன். சரி 32 கிராம் எடுக்கிறேன். அப்போ டீஹாஃப் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு ஒரு 2 வீக்ஸ் என்று நான் கதைக்கின்ற வைப்போம். ஒரு 2 கிழமை தான் இதன் அரையாள் காலம் என்றால் 2 கிழமைக்கு பிறகு இவற்றை திணிவு எவ்வளவா வந்திருக்கும், 16 கிராமா வந்திருக்கும். அரையாள் காலம்ன்றது என்ன செய்யாது, இதில் மாறப்போகிறது இல்லை. இதுவும் என்னவா தான் இருக்க போகுது, 2 வீக்ஸாக இருக்க போகுது. இதுவும் என்னவா இருக்க போகுது, இதுவும் டீஹாஃப் தான். இதை நான் 2 வீக்ஸ் என்று தான் செய்து கொள்கிறேன். அப்போ 16 கிராமா இருந்தவர் 2 கிழமைக்கு பிறகு எவ்வளோ வந்துடுவார், 8 கிராமா வந்துடுவார். 8 கிராம் இருந்தவர் திருப்பி எவ்வளோ வந்துடுவார், 4 கிராமா வந்துடுவார். அப்போ இங்கே என்ன நடக்குது, அவற்றை ஆரம்ப திணிவில் இருந்து அவரின் திணிவு என்ன செய்யப்பட்டு கொண்டு போகுது, அரைவாசி ஆகி கொண்டு போகுது. இப்படி அரைவாசி ஆகி கொண்டு போகிறதுக்கு எடுக்கிற அந்த காலப்பகுதியைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லி வச்சுக்கிறோம், அரையாயுள் காலம் என்ன செய்கிறோம், தொல்பாட்டு வச்சிருக்கிறோம். சரி ஓகே. இதில் அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், இந்த கதை தொல்பாடு நடக்குது தானே. இந்த கதை தொல்பாடு நடக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம், எல்லாரும் சொல்லிடும். அப்போ இந்த கதை தொல்பாடு நடக்கக்குள்ள அந்த கதை தொல்பாடு எவ்வளவு நடக்குது, சரி எவ்வளவு அளவில் எங்களுக்கு வெளிவருது, எவ்வளவு கிடைக்கப்படுறது, எவ்வளவு வெளிவருதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் சும்மா எங்களாண்ட வெற்றிக்கனால என்ன செய்யலாது, பார்க்கலாது. நாங்கள் சும்மா இந்த கையாலும் என்ன செய்யலாது, எண்ணி பிடிச்சு கொண்டும் என்ன செய்யலாது, நிற்கலாது. அப்போ அதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகத்தான் பயன்படுத்துகிற உபகரணம் தான் கைகர் மூலர் எண்ணி எனப்படுற ஒரு உபகரணத்தை பயன்படுத்தி கொள்கிறோம் நாங்கள். என்னத்துக்கு, கதைத்தொழிற்பாட்டின் அளவை அளக்கிறதுக்கு. சரி, கதைத்தொழிற்பாட்டின் அளவை அளக்க பயன்படும் உபகரணம் தான் யாருங்கண்ட கைகர் மூலர் எண்ணி எனப்படும். சரி, கைகருக்கு மூலர் எண்ணி எனப்படும். இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அடிப்படை பேசிக்கான ஒரு விஷயம். சரி, அடிப்படை பேசிக்கான ஒரு விஷயம் உலாமங்களுக்கு என்ன செஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சிருக்க வேணும். சரி, இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு என்ன செய்வோம், மூவ் பண்ணுவோம். சரி, என்ன விஷயம் என்று பார்த்தோம்னு சொன்னால், இந்த மின்புலத்தில் சரி ஒரு மின்புலத்தை நாங்கள் பயன்படுத்தி அந்த மின்புலத்தில் இந்த கதித்தொல்பாடு துணிக்கைகள் என்னத்தை பார்க்க போகிறோம், விலகலை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ ஹெடிங்கை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால்ட்டா மின்புலத்தில் கதித்தொழிற்பாட்டு துணிக்கைகளின் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம், விலகல் என்ற ஒரு கன்செப்ட் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரி, விலகல் என்ற ஒரு கன்செப்டை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரி ஓகே. நான் அதில் ஒரு நார்மலான ஒரு படத்தை என்ன செய்கிறேன்டா கீறிக்கொள்கிறோம். நாங்கள் இதாக கீறாமல் ஒரு பேசிக்காக ஒரு நார்மலான ஒரு பிக்சரை போட்டுக்கொள்கிறோம். சரி ஓகே. இப்போ இது நாங்கள் என்னத்துக்கு எடுத்துருக்கிறோம், உண்மையா இது எங்களுக்குரிய ஒரு பிபி குட்டி. சரி, பிபி குட்டி எடுத்துக்கொள்கிறோம். இந்த பிபி குட்டியின் சென்டர் பகுதியில் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கதித்தொல்பாடு ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட் என்ன செய்கிறேன்னு வைக்கிறது. ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட் என்ன செய்கிறேன்னா
வைக்கணும். அப்போ உங்களுக்கு தெரியும் ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட்ன்றது பல வகையான கதிர்ப்புகள் என்ன செய்ய போகுது உங்களுக்கு கதிர்க்க போகுது. நாங்கள் இதில் பார்க்க போகிறது உண்மையிலேயே எங்கள்ட இதன்படி ஆல்ஃபா பீட்டா கேமான்றவரால் தானே பார்க்க போகிறோம். அது சரி. அப்போ இங்கே நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த பிபி குச்சியிலிருந்து ஒரு சிறு தூரத்துக்கு பக்கத்தில் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஒரு மின்புலத்தை என்ன செய்கிறேன் உருவாக்குறேன். சரி, ஒரு மின்புலத்தை என்ன செய்கிறேன் நான் உருவாக்கி வைக்கிறேன். சரி, ஓகே. கீழே நான் மைனஸையும் மேலே நான் ப்ளஸ்ஸையும் என்ன செய்கிறேன் போட்டு அங்கால என்ன செய்கிறேன் எங்களுக்கு ஒரு அமைப்பு அங்காலேருந்து வரும். நான் அது இன்னொரு படத்தை மட்டும் போட்டிருக்கேன். அப்போ இது என்ன பகுதியாக இருக்க போகுது கதோட் பகுதியாகவும் இவர் என்ன பகுதியாக இருக்க போகிற நேர்பகுதி அனோட் பகுதியாகவும் காணப்பட போகிறேன். சரி, அப்போ குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து நான் என்ன அதில் நடக்கிற ஒளிர்போல பார்க்கறதுக்காக நான் என்னதை போட வைக்கிறேன் ஒரு திரையை நான் போட்டு வைக்க போகிறேன் ஒளிப்படலத்தால். அதைத்தான் நாங்கள் என்ன நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறோம்னு சொன்னால் மேலேயே ஒளிப்படலத்தால் நான் என்ன செய்கிறேன் போட்டு வைக்க போகிறேன். சரி, ஒரு ஒளிப்படலத்தால் என்ன செய்கிறேன் நான் போட்டு வச்சிருக்குது. சரி, அப்போ இந்த ஒளிப்படலத்தாளின்ற எந்த பிரதேசங்கள்ல வந்து எவ்வாறான கதிர்ப்புகள் என்ன செய்தங்களுக்கு அடிக்குது என்று சொல்லித்தான் நாங்கள் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். சரி, எவ்வாறான அடிப்புகள் என்ன செய்தங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறுகிறது என்றதை வச்சு கொண்டுதான் நாங்கள் இந்த விலகலை பற்றி ஃபுல்லாவே கதைக்க போறோம். சரி, ஒரு ஈஸியான மெத்தட் தான். அப்போ உண்மையிலேயே நாங்கள் 3 கதிர்ப்பு பார்க்க போறோம். அல்ஃபா பீட்டா கேமான்னு 3 பேரை பற்றி தான் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும் இந்த கேமான்றது ஒரு மின்காந்த கதிர்ப்பு. கேமான்றது ஒரு மின்காந்த கதிர்ப்பு. அவருக்கு ஏற்றமும் இல்லை திணிவும் இல்லை. சரி, அப்ப இவர் என்ன செய்ய போறார் மின்புலத்தினாலேயோ அல்லது புலத்தினாலோ இவருக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை. ஏற்றமும் இல்லை ஒரு ஆள் ஏற்றமற்ற ஒரு ஆள் எந்த ஒரு பாதிப்பும் என்ன செய்ய போறது இல்லை ஏற்பட போறது இல்லை. அப்ப இவர் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த திசையிலே இருந்து எந்த ஒரு விலகலும் இல்லாமல் டிரெக்டா என்ன செய்வார் பயணிப்பார். டிரெக்டா என்ன செய்ய போறார் பயணிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறார். சரி, இவர் தான் எங்களுக்குரிய யாரா இருக்கிறார் உண்மையிலேயே கேமா கதிரா இருக்கிறார். கேமா ரேடியேஷனா இருக்கிறார். அப்ப நேர்முனைவை நோக்கி யார் போடுவார் அனோட்டை நோக்கி யார் போவார்னு பார்த்தா எங்களுக்கு தெரியும் அனோட்டை நோக்கி போகக்கூடிய உண்மையிலேயே யாரு எங்கண்ட பீட்டா கதிர் தான் போகும். ஆனா பீட்டா கதிர்ன்றது நான் உண்மை யார கதைக்கிறாங்க ஒரு இலத்திரன்கள். இலத்திரனைத்தான் நாங்க என்ன கதைக்கிறோம் பீட்டா கதிர்கள் என்று கதைச்சு கொள்றோம். அப்ப இந்த இலத்திரன்கள் நேர்முனைவை நோக்கி திரும்பி போக போகுது. சரி, அதே மாதிரி இந்த அல்பா கதிர் அதுன்றது ஹீலியம் தானே ஹீலியத்தின் ஹெரு. அல்பா கதிர்ன்றது என்னடா ஹீலியத்தின் கரு. அந்த ஹீலியத்தின் ஹெருன்றது என்னது நேரேற்ற பகுதி. அப்ப அவர் யாரை பற்றி நோக்கி போறார் மறைமுனைவை நோக்கி போக போறார். சரி, இங்க என்ன செய்ய போகுது அவைகள் போய் எந்தெந்த தானத்தில் அடிக்கணும்ன்றதுதான் வேறுபட போகுது. ஏனென்று பார்த்தால் பீட்டான்றது சின்ன ஒரு ஆள் அவரை நல்லா என்ன செய்யலாம் இழுக்கலாம். அப்ப நல்லா இழுக்க இயலும்னு சொன்னால் அவரை நல்லா திசை திருப்ப இயலும். சரி, அவர் வந்து என்ன செய்ய போறார் நல்லா திசை திரும்பி போய் இதுல மோதி அடிக்கிறார். சரி, இதான் எங்களுக்கு யாருக்குரியது பீட்டா துணிக்கக்கூடியது. சரி, பீட்டா துணிக்கக்கூடியது. அடுத்ததை பார்த்தோம்னால் எங்கண்ட அல்பா துணிக்கு. சரி, யார் எங்கண்ட அல்பா துணிக்கிய பார்த்தோம்னு சொன்னால் அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள் கொஞ்சம் வெயிட்டான ஒரு ஆள். ஸோ அவர் என்ன செய்வார் இப்படி ஒரு சின்ன விலகலை கூட ஆளதான் என்ன செய்ய போறார் போக போறார். ஆக பெரிய விலகலை அவர் என்ன செய்ய மாட்டார் காட்ட மாட்டார். ஆக பெரிய விலகலை காட்ட போறது இல்லை. இப்ப நான் ஒரு பேச்சுக்கு இதை நான் என்ன எடுக்கிறேன் விலகலை இது ஒரு நான் அல்பா அல்பா ஒன்னா ஸோ டீட்டா 2 ஆகவும் இதை நான் என்ன எடுக்கிறேன் டீட்டா 1 ஆகவும் நான் என்ன செய்யறேன் கருதி கொள்றோம். டீட்டா 2 ஆகவும் டீட்டா 1 ஆகவும் என்ன செய்யறேன் கருதி கொள்றோம். இதான் எங்கன்றது ஒளிப்படலத்தான். சரி, எங்களுக்கு எந்த விலகம் தேவையில்லை. ஸோ கொஞ்சம் அழிச்சு விட்டுட்டு இதில் நாங்கள் எழுத போறோம் என்னது எங்கள்ட ஒளிப்படலத்தான். இதுதான் ஒளிப்படல தான். இது கேமா கதிர் பீட்டா கதிர் இது என்னது அல்பா கதிர். சரி, அல்பா கதிர் இது 0 0 இருக்க போகுது. இது +2 4 இருக்க போகுது. எங்கள்ட பீட்டான்றது என்னவா இருக்கும் பீட்டான்றது எங்களுக்குரிய இலத்திரன்கள் தானே. ஸோ -1 0 என்ன செய்ய போகுது உங்களுக்கு காணப்பட போகுது. இவ்வளவு எங்களுக்கு பேசிக்கா நாங்கள் இங்கே பார்த்துட்டோம். சரி, அப்போ உண்மையிலேயே இங்க என்ன நாங்கள் பார்த்தோம்டா
அல்பா கதிர்கள் நேரேற்றம் கொண்ட துணிக்கைகளை கொண்டிருப்பதால் என்ன செய்ய போதும், நேரேற்றம் உள்ள கதவோட்டினால் என்ன செய்யப்படும், விலகலுக்கு உட்படும். நீரோட்டத்தில் விலகு தள்ளு தள்ளப்படும். அது என்ன செய்யப்படும், பீட்டா கதிர்கள் என்ன செய்யும், இலத்திரங்கள் என்பதனால் மறையேற்றப்பட்ட தகட்டால் என்ன செய்யும், விலகலுக்கு உட்படும். மறையேற்ற தகட்டை பிடிச்சி தள்ளிவிடும். ஆப்போசிட் பார்த்தோன்னா நீரேற்ற தட்டு என்ன செய்யும், கவரமன்ற மாதிரி தான். அதே மாதிரி இந்த கேமா கதிர்ன்றதை பார்த்தோம்னு சொன்னா உண்மையிலேயே என்னது, ஒரு ஹை எனர்ஜி மின்காந்த கதிர்ப்பு தானேடா, உயர் சக்தியை கொண்ட உயர் சக்திக்குரிய கதிர்ப்புகளை கொண்ட எது ஏற்றமற்ற என்பதனால் மின்புலகத்தில் என்ன செய்ய மாட்டது, எந்த ஒரு விலகலுக்குமே உட்பட போறது இல்லை. சரி, இதெல்லாம் நான் எழுத இல்லையடா, வாயிலே சொல்லி விட்டுருக்கேன். இதுதான் அந்த ப்ராக்டிக்கலுக்கு சம்பந்தமான ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படை படம் சம்பந்தமாக போட்டிருக்கிறேன். சரி, அடிப்படை படம் சம்பந்தமான ஒரு விஷயம் என்ன செய்யப்பட்டிருக்கு, உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. இது சும்மா பேசிக்கா தெரிஞ்சிருந்தா பெட்டர். அடுத்ததுதான் இங்க வார கதிர்ப்புகள் இருக்கணும் தானே, எங்களோட ஆல்பா பீட்டா கேமா என்ற கதிர்ப்புகள் என்ற இயல்புகள் சம்பந்தமான சில விஷயங்கள் என்ன செய்ய போறோம், ஒப்போடு செய்யப்படும். சில விஷயங்கள் என்ன செய்ய போறோம், ஒப்போடு செய்ய போறோம். என்னென்ன விஷயத்தை என்ன செய்வோம், பார்த்து கொள்ளுவோம். சரி, அப்ப ஹெடிங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னார், கதிர்ப்பு துணிக்கைகளின் இயல்பு ஒப்பீடு. சரி, என்னன்னு பார்க்க போறோம், கதிர்ப்பு துணிக்கைகளின் இயல்பு ஒப்பீடு. சரி, ஓகே. அப்ப நாங்க ஒரு சைடுல என்ன போட போறோம், இயல்புகள் என்றும், அடுத்த சைடுல நாங்க என்னத்தை கதைக்க போறோம், அல்பா துணிக்கைகளை பற்றி கதைக்க போறோம், பீட்டா துணிக்கையை பற்றி கதைக்க போறோம், அடுத்தது காமா கதிர்களை பற்றி செய்யப்படும் கதைக்க போறோம். சரி, இந்த இயல்பு ஒப்பீட்டுல முதலாவது நாங்கள் பார்க்க போறது உண்மையா என்னென்ன பார்த்தோம்னு சொன்னால் குறியீடு. முதலாவது நாங்கள் என்னதை பற்றி பார்க்க போறோம், உண்மையிலேயே குறியீடுன்றதை பற்றி தான் பார்க்க போறோம். அல்பான்றது தெரியும் உங்களுக்கு, என்ன அல்பா +2 4, பீட்டான்றது என்ன, பீட்டா -1 0, கேமா 0 0. இதான் இவற்றை இயல்பு ஒப்பீட்டுல முதலாவது குறியீடு. ரெண்டாவது பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இவருண்ட திணிவு. இந்த திணிவை நாங்கள் ஒன்று எண்ணத்துல பார்ப்போம், கிராமில் எங்க கதைப்போம், அடுத்த எண்ணத்துல எங்க கதைக்க போறோம், AMGல எங்க கதைப்போம். சரி, கிராமில் கதைச்சு பார்த்தோம்னு சொன்னால் இவர் எத்தனை புரோத்திரங்களை கொண்டிருக்க போறார், புரோத்திரனும் நியூத்திரனும் கொண்டிருக்கிறதும் 4 தானே. அன்னளவா நாங்க என்ன சொல்ல போறோம்னு சொன்னால் திணிவுல பார்த்தோம்டா 4 தர 1.66 தர 10⁻24 கிராம். அது AMGல பார்த்தோம்டா 4 AMG, அட்டமிக் மாஸ் யூனிட் AMG. அப்ப இலத்திரம் தானே, இவற்றை கிராம் லெவலில் இருக்கும் 9.107 தர 10⁻28 கிராம். AMGல பார்த்தா உங்களுக்கு தெரியும் 1837 AMG. இவருக்கு திணிவும் இல்லை ஒன்றும் இல்லை தானே. ஸோ 0 0 ஒன்றுமே இவருக்கு என்ன செய்ய போறது இல்லை, கதைக்க போறது இல்லை. அடுத்தது மூன்றாவது நாங்கள் பார்க்க போற இயல்பு ஒரு மூல் துணிக்கையின் திணிவு. சரி, ஒரு மூல் துணிக்கையின் திணிவு, ஒரு மூல் துணிக்கைகளின் திணிவு என்ன மாதிரி என்று பார்த்தோம்னு சொன்னால் அல்பா ஒரு மூல் துணிக்கையின் திணிவு எவ்வளவு இருக்க போகுது, 4 கிராமா இருக்கு. சரி, அல்பா ஒரு மூல் துணிக்கையின் திணிவு எவ்வளவு இருக்க போகுது, 4 கிராமா இருக்க போகுது. சரி, ஏன் 4 கிராமான்னு கதைக்க போறோம், ஒரு மூல் துணிக்கை தானே. இதுல ஒரு அல்பாண்ட திணிவு தான் எவ்வளவு, 4 தர 1.66 தர 10⁻24 கிராம். ஸோ உண்மையிலேயே நாங்கள் இதுல கதை கேட்க இவர்கிட்ட ஒரு மூல் துணிக்கை தானே கதைக்க போறோம். ஒரு மூல் துணிக்கையில எவ்வளவு காணப்படும் என்று செய்யணும், நாங்கள் பார்க்க வேணும். ஒரு மூல் துணிக்கையில எவ்வளவு திணிவு காணப்படும் என்று செய்யணும், பார்க்க வேணும். இதை நாங்கள் பார்க்கறதுக்கு ஈஸியான வழிமுறை எப்படி வந்துட்டு பார்த்துட்டு வரலாம்னு சொன்னா பீட்டாவை முதல் பார்ப்போம். பீட்டாவை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பீட்டாவின் திணிவு எவ்வளவு, 9.107 தர 10. இது ஒரு இலத்திரண்ட திணிவு. அப்போ ஒரு மூல் இலத்திரண்ட திணிவு வேணுமெண்டா என்ன செய்வோம், இந்த 9.107 தர 10⁻28 கிராம போட்டு என்னத்தால பெருக்க போறோம், 6.022 தர
1023 அணுக்களால். ஏன் ஒரு மூல் எத்தனை அணுக்கள் காணப்படும்? இவ்வளவு அணுக்கள் என்ன செய்யப்பட போகுது? எங்களுக்கு காணப்பட போகுது. சரி, ஒரு மூல இவ்வளவு அணுக்கள் என்ன செய்யும்? காணப்படும். ஸோ அருகோணுண்ட திணிவு இதண்டபடியால மொத்தமாக இவற்ற திணிவு என்னவா காணப்பட போகுது? 9.107 1028 இன்ட்டு அவகார மாறிலியாள பெருச்சம் என்று சொன்னால் அவற்றை ஒரு மூல அணுக்கண்ட திணிவு என்ன செய்ய போகுது? வந்து கொள்ள போகுது. அதே மாதிரி கேமாவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கேமா என்னென்று வர போகுது? ஏற்றமில்ல திணிவுமில்ல தானே, அது என்னவா இருக்கும்? 0வா இருக்க போகுது. சரி, 0வா இருக்க போகுது. சரி, அப்ப இங்க ஒரு மூல் துணிக்கின்ற துணிவு அல்பாவை பார்த்தீங்கன்னா அது எவ்வளவா இருக்க போகுது? உங்களுக்கு 4 கிராம் என்ன செய்யும்? காணப்படும். 4 கிராம் என்ன செய்ய போகுது? உங்களுக்கு காணப்பட போகுது. அவ்வாறு மேல பெருக்கினீங்களா உங்களுக்கு என்ன செய்யும்? அது வந்து நிற்கிற வேல்யூ என்னவா இருக்கும்? அப்ராக்சிமேட்லியே பார்த்தோம்னு சொன்னால் அன்னளவாக 4 கிராமா தான் என்ன செய்யும்? வந்து நிற்கும். அதை நீங்க பெருக்கி பார்த்தா சரி. 4 தடவை 1.6 6 தடவை 10 24 இன்ட்டு 6.02 2 தடவை 10 23 போட்டிங்களா அதை என்ன செய்யும்? திருப்பி 0.16 1.66 வரைக்கும் அன்னளவா நாங்கள் 4 என்ன செய்ய நாங்கள் அதை எடுத்து கொள்ளுறோம். சரி, எடுத்து கொள்ளுறோம். 4வது விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்றம். என்னத விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்? ஏற்றம் என்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையா அல்பாவுண்ட ஏற்றம் எவ்வளவா காணப்பட போகுது? சரி, எவ்வளவு ஏற்றம்? +2 தானே அவற்றை ஏற்றம். சரி, அவற்ற சார்பு ஏற்றம் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? அதே +2 -2 அதுகளை பற்றி என்ன செய்வோம்? நாங்கள் கதைச்சு கொள்ளுவோம். இங்க ஏற்றம் என்று கதை கேட்க கொமனா நாங்கள் என்னத்தை பற்றி கதைக்க போறோம்? அதுல காணப்போற ஒட்டுமொத்தமான ஏற்றத்தை பற்றி தான் கதைப்போம். இதுல +2 என்றபடியால உங்களுக்கு தெரியும் ஒரு ஏற்றத்தின் அளவு எவ்வளவு? +1.602 தர 10⁻19 கூலம். அப்படி எத்தனை பேர்? 2. +2 என்றபடியால 2. சரி, பீட்டாக்கு என்னென்ன கதைக்க போறோம்? உண்மையிலேயே அவருக்கு -1.602 தர 10⁻19 கூலம். இவருக்கு ஏற்றமில்லை, கதைக்க மாட்டோம். அதே மாதிரி 5வது நாங்கள் கதைக்க போறது என்னென்னு பார்த்தோம்னா சார்பு ஏற்றம். சார்பு ஏற்றம் என்று கதைக்காங்க. சார்பு ஏற்றம் என்ற ஒரு ஆளை பற்றி நாங்கள் செய்ய போறோம். கதைச்சோம்னு சொன்னால் இவற்ற சார்பு ஏற்றம் என்னது? +2. இவற்ற சார்பு ஏற்றம் +1. இவருக்கு சார்பு ஏற்றம் இல்லை, 0 என்று வந்து கொள்ள போகுது. அடுத்தது நாங்கள் கதைக்க போறது ஒரு மூல் துணிக்கையின் ஏற்றம். ஒரு மூல் துணிக்கையின் ஏற்றம். சரி, ஒரு மூல் துணிக்கையின் ஏற்றம் என்ன செய்யும்? இவற்றை ஏற்றத்தை போட்டு ஒரு மூலால பெருக்கணும்னு சொன்னால் என்ன வரப்போது எங்களுக்கு? இவருக்கு 2 ஃபரடே என்ன செய்யும்? 2 ஃபரடே என்று வருவார். இவருக்கு எவ்வளவு வர போறார்? -1 ஃபரடே என்று செய்ய. இதெல்லாம் முன்னுக்கு செஞ்சு காட்டிட்டேன். ஸோ அதால் என்ன செய்யலாம்? நீங்க தேவைன்னு சொன்னால் முன்னுக்கு இருக்கிற வீடியோஸ்ல செய்யலாம், போய் அதை பார்த்து கொள்ளலாம். சரி, ஒரு மூல் வீடியோ கேமான்றது என்னது? ஏற்றமற்றது இல்லபடியால் அவருக்கு எதுவுமே காணப்பட போறதில்லை. சரி, அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டிய 7வது விஷயம் மின்புலத்தில விலகல். மின்புல விலகல் என்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கும். மின்புல விலகலை பார்த்தோம்னு சொன்னால் அல்பா எங்க நோக்கி? கதோட்டை நோக்கி திரும்பும். கதோட்டை நோக்கி திரும்பும். பீட்டாங்க போகுது. அப்ப அனோட்டை நோக்கி திரும்பும். இது ஏர் எங்கட கேமான்றது விலகல் அற்றது. விலகல் அற்றதான செய்ய போது காணப்பட போகுது. 8வது விஷயத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் காந்தப்புலத்தின் விலகல். காந்தப்புல விலகலை பார்த்தா இவர் என்ன செய்வார்? புலத்திற்கு செங்குத்தாக திரும்பும். புலத்திற்கு செங்குத்தாக திரும்பும். சரி, அதே மாதிரி பீட்டாவை பார்த்தோம்னு சொன்னால் புலத்திற்கு செங்குத்தாக வடிவ அந்த விஷயத்தை பாருங்க. புலத்திற்கு செங்குத்தாகவும் எங்கண்ட அல்பா துணிக்க இருக்குதானே? அல்பா
துணிக்கைகளின் திசைக்கு எதிராகவும் திரும்பும். சரி, இவருங்க எங்களுக்கு விலகல் அற்றது. விலகல் அற்றதான் யாருங்கண்ட கேமா கதை. சரி, 8 இயல்பு இதில் முடிஞ்சு. சரி, இடம் 10 நான் பங்காளி சைடுன்னு சரி எழுதி கொள்ள போகிறேன். 9ஆவதுன்னு பார்ப்போம். சரி, அப்போ இங்கே என்ன 9ஆவதுலேயும் இயல்பு. சரி, அல்ஃபா பீட்டா அடுத்து என்னது கேமா. 9ஆவது இயல்பு என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். சரி, காந்தப்புலவியல் பார்த்தாச்சு. அடுத்தது இவை இந்த வேகம். வேகம்ன்றதை பார்த்தோம்னு சொன்னால் இவற்றை அல்ஃபாண்ட வேகம் என்ன செய்யக்கூடியது மாறுபடக்கூடியது, சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு தன்மையாக தான் செய்ய காணப்படுவ. சேஞ்ச் ஆக தன்மையாக காணப்படும். இவற்றை மேக்சிமமான வேகத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒளியின் வேகத்தின் 10 பிரிச்சு ஒரு பங்கான இவற்றை வேகம் என்ன செய்யும் காணப்படக்கூடியது. அதே மாதிரி பீட்டாண்ட இதுவும் என்ன செய்யக்கூடியதா மாறுபடக்கூடியது. இவர் என்ன செய்வார் அல்ஃபான பக்கம் ஃபாஸ்டா இயங்கி வெறிவர் 9c/10 9 தர ஒளியின் வேகம் கீழ் 10. இதான் இவற்றை என்னவா இருக்க போகுது மேக்சிமமா இருக்க போகுது. சரி, இது கேமான்றது ஒரு மின்காந்த கதிர். சரி, மின்காந்த கதிர்ப்பு என்பதனால் இவர் ஒரு மின்காந்த கதிர்ப்பு என்பதால் வெற்றிடத்துல தான் நாங்கள் கதைக்க போறோமா. வெற்றிடத்தில் வழியில் ஒளியின் வேகத்தில் பயணிக்கும். சரி, C= 3 தர 18 மீட்டர்/செகண்ட் -1 என்ற வேகத்தில் என்ன செய்யக்கூடியது பயணிக்கக்கூடியது. சரி, ஓகே. அடுத்தது நாங்கள் பார்க்க போறது 10ஆவது இயல்பு பெனரைசேஷன், அதாவது ஊடுருவும் திறன். ஊடுருவும் திறனை பார்த்தோம்னு சொன்னால்டா உண்மையா அல்ஃபாவை பொறுத்த வரைக்கும் ஊடுருவும் திறன் என்ன இருக்க போது எங்களுக்கு குறைவாகத்தான் செய்யும் காணப்படும். பீட்டாவை பார்த்தோம் என்றால் ஓரளவு ஊடுருவும் திறன் கொண்டதாக காணப்பட போகுது. சரி, ஆனால் கேமாவுக்கு பார்த்தா மிக உயர்வாக காணப்படுது. சரி, ஏன் குறைவுன்னு சொன்னால் இவர் அல்ஃபா காதிர ஒரு பேப்பர் துண்டை பிடிச்சே நீங்க என்ன செய்யலாம்டா மறைக்கலாம். ஒரு பேப்பர் பீஸாலேயே ஒரு பேப்பர் துண்டினால் என்ன செய்யலாம் இவரை மறைக்கலாம். தடுக்கலாம் என்ற ஒரு மீனிங் எல்லாம் சொல்லப்படுது. சரி, இவர் ஓரளவண்டா நாங்க பாவிக்கிற கார்போர்ட் மண்டைகள் இருக்குதானே, அந்த கார்போர்ட்டுகளால என்ன செய்யலும் ஒரு தடித்தால் தான் கார்போர்ட்டால் என்ன செய்யலும் தடுக்கலாம். ஆனால் இவரை என்னத்தினாலதான் நாங்கள் கலைக்க போறோம், நாங்கள் பயன்படுத்துற கான்கிரீட் கல், அந்த கான்கிரீட் கல்லால தான் தடுக்கலாம். கான்கிரீட் கல்லால என்ன செய்யக்கூடியது தடுக்கக்கூடியதா காணப்படுது. அப்ப இந்த ஊடுருவந்திர நம்ம எதுதான் தீர்மானிக்கணும்னு போட்டு அவை இந்த பெருமன் தான் என்ன செய்யும் தீர்மானிக்கும். சரி, பெனரேஷன் எபிலிட்டிய அவை என்ன சைஸ் தான் செய்யுது டிட்டர்மினேஷன் பண்ண போகுது. சரி, ஓகே. 11th கேரக்டரை நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால்டா 11ஆவது கேரக்டர் அயனாக்கும் வலு என்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குவோம். இதையும் யார் தீர்மானிக்க போகுது, இத திணிவு தான் என்ன செய்யும் தீர்மானிக்கும். அயனைசேஷன் அபிலிட்டி இல்ல அயனைசேஷன் பவரை எங்கிட்ட என்ன செய்யுது மேஸ்ன்றது டிட்டர்மினேஷன் பண்ணுது. என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் அல்ஃபாக்கு அயனைசேஷன் அபிலிட்டி பயங்கர உயர்வா இருக்கும். திணிவு கூட அப்ப குந்தம் கூடபடியால் அயனாக்கும் பலனுமே இருக்கும் மிக உயர்வாக இருக்கும். இவருக்கு மிக உயர்வாக காணப்படும்.
எங்களோட அல்ஃபாவுக்கு அடுத்ததாக பீட்டாவுக்கு ஓரளவாக காணப்படும். எங்களோட கேமாவுக்கு மிக குறைவாகத்தான் என்ன செய்யும் காணப்பட போகுது. சரி, அடுத்தது 12வது விஷயம் நாங்கள் என்ன பார்த்தோம்னு சொன்னால் உந்தம். சரி, உந்தம் என்ற விஷயத்தை பற்றி பார்க்கணும். அடுத்த 13வது எதோட பார்த்து முடிக்க போறோம், சக்தி என்றதோட இந்த இயல்பு ஒப்போட பார்க்க போறோம். உந்தம் என்றது இவருக்கு என்னவா இருக்கும், உயர்வா இருக்கும். திணிவு கூடன்றபடியால மிக உயர்வாக இருக்க போகுது. இவைக்கு ஓரளவு உயர்வா இருக்கும். திணிவுதர வேகம் அல்லது உந்தத்தை கொண்டிருக்கும். சரி, அதாவது எங்கட கேமா இருக்கிறது தானே திணிவுதர வேகம் அல்லாத உந்தத்தை கொண்டிருக்கும். சரி, இவருக்கு திணிவும் இல்லை தானே, திணிவுதர வேகம் அல்லாத கொண்டிருக்கும். அடுத்த சக்தியை பார்த்தோம்னு சொன்னால் இவருக்கு என்னவா இருக்கும், சக்தி குறைவு. இவருக்கு ஓரளவு, இவருக்கு அயனேஷ ஏதாவது இந்த கதிர்த்தொல்பாட்டு மூலம் என்றபடியா மின்காந்த கதிர்படியால் மிக உயர்வாக காணப்பட போகுது. மிக உயர்வாக என்ன செய்ய போகுது, காணப்பட போகுது. இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரி, மிக உயர். ஓகே, நாங்கள் அடுத்ததுக்கு என்ன செய்ய முடியாது பார்ப்போம். அடுத்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அங்காட போவோம். சரி, ஒரு மெயினான விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், சரி, இந்த கேமா கதிர்ன்றது என்னது, ஒரு மின்காந்த கதிர்ப்புகளில் உள்ள இருக்கிற கதிர்பண்டபடியாதனால இவர் இந்த சக்தி மீடுரன் என்னவா இருக்க போகுது, உயர்வாக இருந்த போதிலும் இவற்றை அலை நீளம் என்னவா இருக்கும், குறைவாகத்தான் இருக்கும். அலை நீளம் என்னவா இருக்க போகுது, குறைவா இருக்க போகுது. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த கேமா கதிர்ப்பு ஆனது மின்காந்த கதிர்ப்புகளினுள் சக்தி மீடுரன் உயர்ந்ததும் அலைநீளம் குறைந்த கதிர்ப்பும் எது இதுவாகும். என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் தான் உண்மையே எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் எதை வச்சுக்கொண்டு, சரி, விசிபிள் எங்கள்ட கட்புல பகுதியை வச்சுன்னு காய்ச்சோம்னு சொன்னால், இங்கே நான் ஐயா செங்கல் கதிர்கள், சரி, இன்ஃப்ராரெட்டை வகிக்கிறோம். அடுத்தது என்னது, மைக்ரோவேவ்ஸ். சரி, மைக்ரோவேவ்ஸ். அடுத்தது என்ன, எங்கள்ட ரேடியோ வேவ்ஸை கதைக்கிறேன். விசிபிளுக்கு இங்கே நான் யாரை பற்றி கதைக்கிறேன், யூவி ரேஸ், எக்ஸ்ட்ரா ரேஸ், அடுத்த கேம், எக்ஸ்ட்ரே, அடுத்த கேம். சரி, ஓகே. இப்போ இதில் என்னடா பிரச்சனைன்னு பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் 2 திசையில செய்ய போகுது. இதை நாங்கள் கதைக்கலாம், 2 திசையில கதைக்கலாம். ஒரு திசை இந்த திசை, இன்னொரு திசை இந்த திசையில கதைக்கிறோம். சரி, எங்களுக்கு என்ன செய்யுது, ரேடியோ, மைக்ரோவேவ்ஸ், ஐஆர் கதிர்கள், விசிபிள், யூவி, எக்ஸ்ரே அண்ட் கேமா என்ற கதிர்ப்புல எங்களுக்கு சக்தி அடுத்தது மீடுரன் ரெண்டுமே என்ன செய்யும், அதிகரிக்கும். அதே மாதிரி ஒப்போசிட்டா எங்கட கேமா, எக்ஸ்ரே, யூவி, விசிபிள், ஐஆர், மைக்ரோவேவ்ஸ் அண்ட் ரேடியோ வேவ்ஸ் என்ற திசையில எங்களுக்கு வேவ்லேருந்து என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். சரி, இங்க எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன செய்ய போகுதுங்க, இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அவன் என்ன சொன்னவன், எங்கட கதிர்ப்புகள் என்ன செய்யும், சக்தி மீட்டரம் உயர்ந்தது. அல்பா கேமாக்கு தான் சக்தி மீட்டரம் உயர்ந்தது, ஓகே. ஆனா வேவ்ல இருந்து என்னவா இருக்கும், குறைவா இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை என்ன செஞ்சவங்க சொல்லி கொண்டவங்கள். சரி, இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரி, அடுத்தது நாங்க உண்மையா பார்த்தோம்னு சொன்னால்தான் இந்த மின்காந்த கதிர்ப்புகள் அனைத்தும். சரி, இப்ப நாங்க என்னதை கதைக்க போறோம்டா, இந்த மின்காந்த
கதிர்ப்புக்கள் அனைத்தும் உண்மையிலேயே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவைக்கு திணிவுகம ஏற்றம் ரெண்டுமே என்னது அற்றவை. சரி, அற்றவை. சரி, அப்ப இவை என்னத்தை கொண்டிருப்போம்னு சொன்னால் உண்மையிலேயே மின்காந்த சக்தியை கொண்டிருக்கும். மின்காந்த சக்தியை கொண்டிருக்கும். சரி, அதே நேரம் மேலேயே நாங்கள் பார்த்துட்டோம். உண்மையிலேயே மேலே பார்த்த மாதிரி திணிவுதர வேகம் வேகம் அற்ற ஒரு டைப் ஆஃப் ஒரு வகையான உந்தத்தை கொண்டிருக்கும். சரி, ஒரு வகையான உந்தத்தை என்ன செய்ய போகுது எங்களுக்கு கொண்டிருக்க போகுது. அப்ப இவ்வளவும் தான் ஒட்டுமொத்தமா எங்களுக்கு எது சம்பந்தமான விஷயம், கதை தொழிற்பாடு சம்பந்தமான ரேடியோ ஆக்டிவிட்டி சம்பந்தமான தேவையான விஷயம் எல்லாமே என்ன செய்யாச்சு சொல்லி முடிச்சாச்சு. சரி, இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டி ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ வி ஆர் கோயிங் டு in next class we are going to study ஐசோடோப் சமதானி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் என்னத்தை பற்றி கதைக்க போகிறோம், சமதானி என்ற ஒரு விஷயத்தை என்ன செய்ய போகிறோம், கதைக்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் நிப்பாட்டுவோம். சரி, இப்போ புதுசாக யாராச்சும் இதை பற்றி பார்க்குறீங்க, இந்த வீடியோஸை பார்க்குறீங்கன்னு சொன்னால் இதுக்கு முந்தையர்கள் தேவைன்னு சொன்னால் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு, அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் என்ன செய்யலாம், செக் அவுட் பண்ணி பார்த்து கொள்ளலாம். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் என்ன செய்யலாம், கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கொள்ளலாம். அது உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நாங்கள் என்ன செய்வோம், சமதானிகள் என்ற ஒரு விஷயத்தோட சந்திப்போம். சமதானி சம்பந்தமான எல்லா விஷயமையும் பார்த்து அங்கால என்ன செய்வோம், எங்களுக்கு அட்டமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாடல்ஸுக்குள்ள என்ன செய்வோம் நாங்கள் என்டர் ஆகும். ஸோ ஒவ்வொரு கிளாஸும் இம்பார்ட்டண்டான கிளாஸஸ். ஸோ கேர்ஃபுல்லி ஸ்டடி பண்ணிக்கொள்ளும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம் எல்லாரையும். ஓகே, பாய்.